இலங்கையில் தற்போது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளான ஒரு விடயமாக மாறியிருக்கிற ஒரு விடயம் இந்த போதைப்பொருள் பயன்பாடு. பருவ வயதினராக இருக்கட்டும் அல்லது அதனை தாண்டியவர்களாக இருக்கட்டும், பெரும்பாலானவர்கள் இப்பொழுது அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பாதாள குழுக்கள், முக்கிய பிரமுகர்கள், அதாவது போதைப்பொருள் விற்பனை செய்வதில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த போதைப்பொருள் புழக்கம் அல்லது அதனுடைய பயன்பாடுகளை இந்த காலப்பகுதியில் அல்லது இலங்கை முழுவதிலுமே கூட அதனுடைய வியாபாரங்களை தடை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாமலே இருக்கிறார்கள். இதன் காரணமாகவே முக்கியமாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டை புழக்கத்திலிருந்து முற்றுமுழுதாக இல்லாது ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அரசாங்கம் என்னதான் முக்கியமான அல்லது தங்களால் இயன்ற அளவான விடயங்களை செய்தாலும் கூட இதனை கட்டுப்படுத்துவது என்பது பாரிய சிரமத்திற்குள்ளான ஒரு விடயமாக இருக்கிறது. தற்போதும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப்பொருள் பயன்பாடு அதிக அளவில் இருப்பதை காணக்கூடியதாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் சில சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டை ஒரு சர்வசாதாரண ஒரு விடயமாக அல்லது அது ஒரு கலாச்சாரமாக காண்பிக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை அவர்களும் உணர்ந்து செயற்படும் பட்சத்தில் ஓரளவு இதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனை ஒரு ஃபேஷனாக மாற்றும் பொழுது பெரும்பாலான ஏழை இளையவர்கள் அல்லது இளைஞர்கள் பாதிக்கப்படுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடூரமான போதைப்பொருள், அதாவது அந்த ஐஸ் என்ற போதைப்பொருள் பயன்பாடு அதிக அளவில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது மனநோயாளிகளுக்கான ஒரு மருந்தாக அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் அது ஒரு போதைப் பொருளாக அதிக லாபத்திற்கு விற்கப்படுகிறது. அன்புக்குரிய பெற்றோர்களே, முட்டாள்களாக இருக்காதீர்கள். உங்களுடைய மகன் அல்லது மகளினுடைய புத்தக பைகளை நீங்கள் பார்வையிடுங்கள். அதில் கண்ணாடி குடுவைகள், சிறிய குழாய்கள் இருந்தால் அவற்றில் அதிக கவனம் செலுத்துங்கள். பியர், சாராயம், சிகரெட் இவற்றை பாவித்தால் கூட அதனுடைய மனத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் போதைப் பொருட்களில் இப்படியான மனம் வராது. இவற்றை கண்ணாடி குழாய்களில் இட்டு சூடேற்றி புகையை உள்ளெடுப்பார்கள். அந்த புகைதான் போதையை ஏற்றுகிறது. இன்று இப்படியான போதைப் பொருட்கள் பிரபல பாடசாலை மாணவர்களிடம் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறித்த பிரதேசத்தை தளமாக கொண்ட வியாபாரிகள் இந்த நாச வேலையை செய்கிறார்கள். அவர்களை கடந்த கால அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் விட்டதால் ஏராளமான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். உங்கள் பிள்ளைகளின் நலனில் அக்கறையாக இருங்கள். நீங்கள் ஓடி ஓடி சொத்து சேர்ப்பது உங்கள் பிள்ளைகளுக்குத்தானே. எனவே அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் கவனம் செலுத்துங்கள். பெரும்பாலும் வைத்தியர், ஆசிரியர் போன்ற உயர் தொழில் புரிவோரின் பிள்ளைகளே இப்படி பாதிக்கப்படுகிறார்கள். பணம் இல்லாத போது அவர்கள் திருடவும் செய்கிறார்கள். திருடி போலீசில் பிடிபட்டு அவர்கள் மன உளைச்சலுக்கு மாளாகி வாழ்வை தொலைத்து நிற்கிறார்கள். போதைப் பொருட்களில் எந்த ஒரு விதமான ஹீரோயிசமும் கிடையாது. இது உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை முற்றுமுழுதாக அழிக்கக்கூடிய ஒன்று. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை இழந்து நிற்கப் போவது உறுதி. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும். உமாகரன் ராசையா அவர்களின் தொகுப்பிலிருந்து இந்த குறுந்தகவல் எடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.